வணக்கம் மக்களே. தென்னிந்திய ஆறுகளே மிகப்பெரிய ஆறு ஒண்ணு காவேரி ஆறு, இன்னொன்னு தென்பெண்ணை ஆறுங்க. இந்த ரெண்டு ஆறுமே அதிக கிலோமீட்டர் தூரம் எங்க பாயுதுன்னா தமிழ்நாட்டுல. ஆனா இந்த ஆறுகள்ல காவேரி ஆறு நீர் உரிமையை இழந்து நிக்கிறோம். ஆங்காங்கே கர்நாடகக்கார அணையை கட்டி நீரை தடுத்தும் வச்சிருக்கான். காவேரி ஆற்றுல இப்படி பிரச்சனைன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த தென்பெண்ணை ஆறு கர்நாடகா சிக்கபல்லாப்பூர் மாவட்டத்துல உள்ள நந்தி மலையில உருவாகி 112 கிலோமீட்டர் கர்நாடகால பாயுது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை கழிவுகள் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு எப்பெல்லாம் மழை பொழிஞ்சு உபரி நீரை தமிழ்நாட்டுக்கு திறந்து விடுறாங்களோ அப்போ இந்த தொழிற்சாலையில இருக்கக்கூடிய கழிவுகளையும் திறந்து கலந்து விட்டுடுறாங்க. இதனால என்ன ஆகுது, ஓசூர்ல இருக்கக்கூடிய கெலவரப்பள்ளி அணையில ஒரு நச்சு நுரை ஒண்ணு உருவாயிடுதுங்க. இந்த நச்சு நுரை எப்போ கிருஷ்ணகிரி அணைக்கு வருதோ அந்த நுரை அந்த கெமிக்கல் இந்த தண்ணியோட ரியாக்ட் ஆகி பச்சை கலர்ல மாறிடுது. இதனுடைய விளைவு அங்க இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் இறக்குது. அப்ப எவ்வளவு நச்சுத்தன்மை இருக்குன்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இதை கண்டு கொள்ளாம இருக்காங்க தமிழ்நாட்டு முதல்வரும் நீர்வளத்துறை அமைச்சரும். உருவ பொம்மைய பாட கேட்டு கர்நாடகாரன் தூக்கிட்டு போகும்போதே அவங்க ஒண்ணும் கேட்டுக்கல. இப்ப இதுல நாசமா போறது தமிழ்நாட்டு மக்களும் தான். நமக்கு எதுக்குங்க இந்த ஊர் மக்கள்? யாரை கேட்டு போனா நமக்கு என்ன? நம்ம அந்த ஊர்ல இல்ல, நமக்கு அந்த பிரச்சனை இல்ல. உங்ககிட்ட பேசிட்டு மாட்ட பாருங்க, சுட பொடி மாசுங்க, வேற லெவல். நமக்கு சோறு தான் முக்கியம். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் பசிக்கும் போய் சாப்பிடுங்க.